அந்த கேன்சர் உங்களுக்கு வரமா, சாபமா? நாம டாக்டர் இல்ல அப்படின்றனால ஒரு சில விஷயங்கள சொல்ல முடியல. இது என்னுடைய கற்பனையில் உதிக்கும் உதிரங்கள் தான். ஸோ அத நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாக்டர் கிடையாது. இது ஒரு கற்பனை. அதனால தான் சொல்றேன் முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனை. ஃபேண்டசி. ஸோ ஓகேவா? இது ஒரு கான்ஸ்பிரசி. ஸோ இது எந்த விதத்திலும் உண்மைத்தன்மை கிடையாது. இந்த ஒரு புக்னா என்ன? அவங்களுடைய கற்பனைத்தன்மை. எல்லா புக்லயும் என்னென்னமோ ஃபேண்டசி இருக்குல்ல. அவதார் படம்லாம் எடுக்குறாங்கல்ல. ஸோ என்னென்னமோ படம் எடுக்குறாங்க. எல்லாம் ஃபேண்டசி அவங்களுடைய கற்பனை தானே! அதே மாரி இது நம்ம கற்பனை. அப்படிதான் தப்பிக்க முடியும். வேற வழி இல்ல அத்தா. அப்படிதான் தப்பிக்க முடியும். வேற வழி இல்ல அத்தா. வரட்டா. வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, தவறிப்போன தாயணை. அதாவது இந்த புக் இருக்குல்ல. ஸோ இந்த புக்க நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு பழைய சேனல்ல போட்டிருந்தேன். இந்த புக்க பத்தி 2, 3 வீடியோஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த புக்க நீங்க கண்டிப்பா படிங்க. தவறிப்போன தாயணை. புக் தெரியுதா? 2050. ஸோ இந்த புக் அவைலபிளா இருக்கும் Amazonல. உங்கனால எந்தெந்த வெப்சைட்லலாம் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான புக். இத கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க படிக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா படிங்க. ஸோ கேகேன்ற ஒரு பெண்மணி எழுதின ஒரு புக்கு. ஸோ அவங்க ஹிடன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன். தரமான ஒரு செய்கை இந்த புக்ல இருக்கும். செய்க தரமான செய்க. ஸோ இந்த புக்க பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, அந்த புக்ல இருக்க ஒரு கன்டென்ட் தான். மேட்டர் என்ன அப்படின்னா, கேன்சர். இப்ப ரீசென்ட்டா கேன்சருக்கான ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சாரு புட்டின் அவர்கள். உலகம் முழுக்க ஃப்ரீன்னு வித்தாப்புல. நம்மளுடைய இந்த இடத்துல சொன்ன மாரி ஃப்ரீன்னு வித்தாப்புல. ஸோ இப்ப நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, கேன்சர்ன்றது நோயா? அப்படின்றது தான் இன்னைக்கு டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. அது என்ன ப்ரோ கேன்சர் ஒரு நோயா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா அது நோய் தானே. அந்த நோய் தானால எத்தன பேர் செத்துட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க பாதிச்சு இதனால எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. எவ்வளோ பேர் ப்ராப்ளத்துல மாட்டியிருக்காங்க. என்ன ப்ரோ நீ சொல்ற? அது ஒரு நோய் தானே ப்ரோ. நோய் தானே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஒரு உயிர்க்கொல்லி நோய் மாரி தானே இருக்கு. மெல்ல மெல்ல உயிரை கொல்லக்கூடிய நோய் தானே. இந்த கீமோன்னு ஒண்ணு எடுப்பாங்க. அந்த கீமோ எடுக்கிறது வந்து ஐயோ கொடூரமா இருக்கும். வாழ்றத விட செத்துடலான்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெர்சனலாவே அந்த கீமோ மாரி எடுத்த ஒருத்தவங்கட்ட நான் பேசியிருக்கேன். ஸோ அவங்கட்ட பேசுனனால அதோட வீரியம் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஓ ஒரு சில விஷயத்த தவிர்த்து தான் ஆகணும். உலகம் முழுக்க இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாரி போயிட்டு இருக்கு. இது மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால, நாம டாக்டர் இல்ல அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள சொல்ல முடியல. இது என்னுடைய கற்பனையில் உதிக்கும் உதிரங்கள் தான். ஸோ அத நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாக்டர் கிடையாது. இது ஒரு கற்பனை. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல ஒரு புக்க பத்தி சொன்னீங்கல்ல ப்ரோ. அது என்ன ப்ரோ மேட்டர் அப்படின்னா, அந்த புக்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இம்மார்ட்டலா வாழ்றதுக்கு மனிதர்கள் வந்து மனிதர்கள் வந்து சாவே இல்லாம வாழ்றதுக்கு என்னலாம் பண்ணலாம்? அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பெண்மணி வந்து பிஹெச்டி மாரி ரொம்ப பயங்கரமா புடிச்சு, அதுல ஒரு இன்டெலிஜென்ட்டா மாறியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த கேன்சர்ன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேன்சரோட வியாதி வந்து அது பரவிக்கிட்டே இருக்கும். கேன்சர்ன்றது குணப்படுத்த முடியாத ஒரு நோய் மாரி தான் இருந்துச்சு இது நாள் வரைக்கும். இப்ப தான் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட நோயோட பேஸ் என்ன அப்படின்னா, மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். இந்த கேன்சர் சொல்றாங்கல்ல, அந்த இது இப்படி மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது. இப்போ நம்ம உடம்புக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம வயசாகுறதுக்கான காரணம் என்ன? நம்மளுடைய செல்ஸ்லாம் பிரிஞ்சுகிட்டே இருக்கும். இந்த பிரியிற செல்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல நின்றும். அதாவது ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி என்னைக்கு நிக்குதோ, அது ஸ்லோ ஆயிட்டு போதோ, அது ஸ்லோவாக உங்களுக்கு ஏஜ் ஆகுதுன்னு நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இறக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாடி காலாவதியா மாறிருது. இந்த டீ ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 மாசம் இல்ல 10 மாசம். அட்லீஸ்ட் நான் நல்லா நீட்டா துவைச்சு நீட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் யூஸ் பண்றேன். அதுக்கு மேல இது இத்து போயிரும். அத போட்டோம்னா கிழிஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? ஒரு டீ ஷர்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, பாடிக்கும் அதேதான். பிசிக்கல் பாடிக்கும் இதேதான். ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. மினிமம் அதிகமா நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்டு 150 வருஷம் வாழ்றீங்க. அதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாது. அந்த பிரிதல் இருக்குல்ல, இந்த செல்ஸ் பிரிதல், அது நின்னு போயிரும். அது நின்னு போச்சுன்னா வயசாயிரும், இறந்துருவீங்க. இதுதான் கான்செப்ட். மனுஷங்க பிறக்கறதுலருந்து இறக்குற வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஒரு செல்ல இருந்து 2 செல்லா பிரிஞ்சு, அங்கருந்து பிரிகிறது ஆரம்பிக்குது. பிரிஞ்சுகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அது நிக்கும்போது நம்ம செத்துர்றோம். செல்ஸ் உருவாகுது ஒண்ணு. அது பிரியறதுலருந்து உயிர் உருவாகுது. கடைசி அந்த பிரியறது நிக்கும்போது உயிர் போகுது. இதுதான் கான்செப்ட் பேஸ் லைன். ஸோ இதுதான் கேன்சர்லயும் நடக்குது. கேன்சர்ல பிரிஞ்சுகிட்டே தான் இருக்கு. அத நிப்பாட்டவே முடியல. மனிதர்களுடைய செல்ஸ் பிரியறத நிப்பாட்டணும் அப்படின்னா, மனிதர்கள் இம்மார்ட்டலா மாறலாம். அதே மாரி கேன்சர் செல்ல நிப்பாட்டணும் அப்படின்னா, கேன்சர்ல குணமடையலாம். ஸோ உங்களுக்கு புரியுதா மேட்டரு? இப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கேன்சர் செல் மாரி தான். இப்போ நான் உண்மைய சொல்ல விரும்பல. இங்க நான் மறைச்சுக்கிறேன். ஸோ என் சேஃப்டிக்காக. ஓகே. இந்த கேன்சர் செல்ல நம்ம மாத்தி பேசுவோம். இந்த கேன்சர் செல்லுக்கு பதிலா நம்ம உடல்ல இருக்க செல்ன்னு வச்சுக்குவோம்.
என் உடம்புக்குள்ள இருக்க செல்ஸ் இருக்குல்ல, இந்த மல்டிபிள் ஆகுதுல்ல, இந்த மல்டிபிள் ஆகுற செல்ஸ நான் வந்து கட்டுப்படுத்துறேன். அன்லிமிட்டடா போக வைக்கிறேன். தீர்ந்து போகாம இருக்கும்ல. அதாவது தீர்ந்தே போகாத ஃபியூல் மாரி, அது மல்டிபிள் ஆகுறது, மல்டிபிள் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, எனக்கு ஏஜே ஆகாது. என்றும் இளமை, எதிலும் இளமைன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி நான் வாழ்வேன். இது சித்தர்கள், ஞானிகள்லாம் அப்படிதான ப்ரோ பண்ணாய்ங்க. இதான் மேட்டர். ஸோ இப்ப இந்த கேன்சர் செல் அப்படின்றது வந்து வரமா, சாபமான்னுவாங்கல்ல. இது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த கேன்சர் செல்லுக்கு குடுக்கக்கூடிய கீமோன்னு ஒண்ணு இருக்கு. இங்க நான் அண்டர்லைன் பண்றேன். எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஆனா இத சொல்லக்கூடாது. சொன்னா பிரச்சனை வரும். ஸோ மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த கீமோ அதனால சிக்கல் இருக்கு. ஓகேவா? அது இது வேணாம் தவிர்த்துக்கலாம். வேணாம். இதுக்கு மேல டீட்டா போவேணாம். சரி ஓகே. அந்த கேன்சர் செல் மாரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் ஆல்ரெடி ஆதியில இருக்கும்போது, இந்த மாரி தான் மல்டிபிள் ஆயிட்டு இருந்துச்சு. இம்மார்ட்டலா இருந்திருக்கும் எல்லா ஹியூமன்ஸும். ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எப்படி நம்ம சீக்கிரம் செத்துட்டு இருக்கோம்ல. சின்ன சின்ன குழந்தைகள் 12 வயசு குழந்தைக்கு, 10 வயசு குழந்தைக்கு, 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட மாரடைப்பு வந்து சாகுறாங்கன்னு நியூஸ் பார்த்துருக்கோம். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? மாரடைப்புன்னு நம்ம ஒரு காலத்துல எங்க பார்த்துட்டு இருந்தோம்? ஒரு படத்துல காட்டுறது தான் மாரடைப்பு. நேர்ல யாருமே மோஸ்ட்லி நம்ம ஹார்ட் அட்டாக் பார்த்திருக்கவே மாட்டோம். சினிமால, நாடகங்கள்ல காட்டி தான் நமக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே காட்டுனாங்க. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல நடந்துச்சு. அது வயசானவங்களுக்கு நடக்கும், வீக் ஆனவங்களுக்கு நடக்கும், பிரஷர் இருக்கவங்களுக்கு நடக்கும். இப்போ குழந்தைக்கு என்ன பிரஷர்? குழந்தைக்கு என்ன வயசாயிருச்சு? அதுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ மனிதனுடைய வாழ்வு டைம் குறைஞ்சுட்டு போகுது. இதே மாரி நம்ம என்ன சொல்றோம் காரணம்? நம்மளுடைய ஃபுட்டு, என்வைரன்மென்ட், நம்ம குத்துற சச்சக் சச்சக் அந்த இது எல்லாமே சேர்த்து நம்ம சொல்றோம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனைன்னு சொல்றோம். இதே மாரி ஆதியில நாம மல்டிபிள் ஆயி இம்மார்டலா இருந்த டைமிங்ல, அப்ப இருந்த ஒரு குரூப் சொன்னோம்ல, அப்ப இருந்த ஒரு குரூப் இந்த மல்டிபிள் ஆகுற விஷயங்கள்ல ஒரு காய் அடிச்சிருக்கான். அந்த காயடிக்கப்பட்டது உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டமே நமக்கு அகைன்ஸ்டா செயல்படுற மாரி ஆயிருச்சு. அதாவது உண்மையிலே நம்ம செல்ஸ அதாவது இப்போதைக்கு கேன்சர்ன்னு சொல்லி ஒரு இது மல்டிபிள் ஆயிட்டே இருக்குல்ல. அது நீங்க கேன்சர்ன்ற பேர தவிர்த்துட்டு உயிர் செல்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்க நார்மல் செல்ஸ் மல்டிபிள் ஆகுதுல்ல, அதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உடம்பு முழுக்க மல்டிபிள் ஆகாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மல்டிபிள் ஆச்சுன்னா, அங்க தான் கட்டி வருது, புண்ணு வருது, நோய் வருது. இத எந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்டின்னா, ஆதியில நம்ம மல்டிபிள் ஆயி இம்மார்டலா இருந்தோம்ல, அப்ப நம்மள ஏதோ ஒரு விதத்துல காயடிச்சிருக்காங்க. அது என்னால கரெக்ட்டா கணிக்க முடியல. ஸோ காயடிச்சிருக்காங்க. அந்த காயடிச்சோட இம்பாக்ட் இப்போ ஒரு சில குத்தல் ஊசிலாம் பண்றாங்கன்னு சொன்னோனே, திடீர்னு மாரடைப்பு வருது. திடீர்னு ஃப்ரீக்வன்சி கிட்ட போனா ஹார்ட் அட்டாக் வருது. திடீர்னு மரணம். பாட்டு பாடிட்டு இருப்பேன், டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், டமால்னு விழுகுறான். இதுக்கான காரணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி திரும்பி பார்த்தோம்னா, லாக்டவுன் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப நமக்கு ஒரு கையடிக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு. அதோட இம்பாக்ட் தான் நான் சொல்ற இந்த மல்டிபிள் ஆகுற நோய். அந்த பேர கூட நான் அட்ரஸ் பண்ணல. மல்டிபிள் ஆகுற நோய். அத நமக்கு ஒரு பேர சொல்லி வச்சிருக்கோம். அது உடம்பு முழுக்க எப்போ பரவி நம்ம ஆக்சஸ் பண்றோமோ, அன்னைக்கு நம்ம இம்மார்டலா மாறுவோம். என்னைக்கா இருந்தாலும் அந்த மல்டிபிள் ஆகுறது இவைங்க கிட்ட வந்துரும். இவைங்க திருப்பி இம்மோர்டலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, மொத்தமா அத தொடச்செறியறதுக்கு. அதாவது உங்களுடைய சாபத்த போக்குறோம்ன்னு சொல்லி, ஒரு புட்டின் ஒரு ஊசிய கொண்டு வந்து குடுத்துட்டாப்ல. இத போட்டோம்னா இந்த கேன்சர்ன்றதே லைஃப்ல வராது. இப்போ அந்த கேன்சர பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த கேன்சர் உங்களுக்கு வரமா? சாபமா? இதான் மேட்டர். இதுக்குள்ள நெறைய மேட்டர் இருக்கு. இன்னமும் நான் டீட்டெயில்டாலாம் பேச முடியும். அது முடியாது. ஏன்னா இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகாது. இந்த அல்காரிதம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் தப்பா கைடன்ஸ் பண்றான் அப்படின்ற மாரி சொல்லுவான். அதனால தான் சொல்றேன் முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனை. ஃபேண்டசி. ஸோ ஓகேவா? இது ஒரு கான்ஸ்பிரசி. ஸோ இது எந்த விதத்திலும் உண்மைத்தன்மை கிடையாது. இந்த ஒரு புக்னா என்ன? அவங்களுடைய கற்பனைத்தன்மை. எல்லா புக்லயும் என்னென்னமோ ஃபேண்டசி இருக்குல்ல. அவதார் படம்லாம் எடுக்குறாங்கல்ல. ஸோ என்னென்னமோ படம் எடுக்குறாங்க. எல்லாம் ஃபேண்டசி அவங்களுடைய கற்பனை தானே. அதே மாரி இது நம்ம கற்பனை. அப்படிதான் தப்பிக்க முடியும். வேற வழி இல்ல அதான். ஓகே. உங்கள்ட்ட திருப்பி சொல்றேன். இத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்கு. ஒரு நாள் வரும். நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வரும். அன்னைக்கு நம்ம இதெல்லாம் டீட்டெயிலா நேரடியா பேசி கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செல் மல்டிபிள் ஆகுறது நமக்கு சாபமா மாறுனதுக்கான காரணம் எதிரி தான். இப்ப என்ன நடக்குது? இது திருப்பி இவன்கிட்ட வந்துரக்கூடாது. இதையே போக்குறோம்னு சொல்லிட்டு அவன் பண்ண மிஸ்டேக்க அவன் சரி பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ண முழுமையான மிஸ்டேக்ஸ் என்னன்னா, கடைசி வரைக்கும் இது யாருக்காச்சும் இந்த நோய் வந்துட்டே இருக்குடா. திடீர்னு வருது. இது ஏன் வருது? எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்துரும். சின்ன குழந்தைக்கு வருது, பெரிய மனுஷனுக்கு வருது, ஏகப்பட்ட பேருக்கு வருது. இத நம்ம ஏதோ ஒரு வகையில தூண்டி விடுறோம். ஆல்கஹால் அடிக்ட், ஸ்மோக்கிங் அடிக்ட், ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம், பாய்சனிங் இது மாரி ஏதோ ஒரு இடத்துல நாம அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த மரபணுவ தூண்டி விட்டு, அந்த மல்டிபிள் ஆகுறத ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அது அஃபெக்ட் பண்றதுனால, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் அது மல்டிபிள் ஆயிட்டே இருக்கே தவிர, உடம்பு முழுக்க மல்டிபிள் ஆகல. நீங்க கரெக்ட்டா, ப்ராப்பரா உங்களுடைய பாடி செல்ஸ் கூட கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா, ஸோ அந்த மல்டிபிள் ஆகுறத ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளயும் எடுக்க முடியும்.
அந்த உடம்புக்குள்ள இருக்க அனைத்து செல்களும் மல்டிபிள் ஆகுறது உங்களால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க தான் இம்மார்டல், நீங்க தான் சித்தர்கள், நீங்க தான் ஞானிகள். அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, மார்க்கண்டேயனா அம் நீங்க ரொம்ப நாள் வாழ்றதுக்கு ஜீவன் என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்க. சிரஞ்சீவி சிரஞ்சீவி நடிகர் கிடையாது. சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்கல்ல. சாவே இல்லாதவங்க, ரொம்ப வருடங்கள் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வாழ்வாங்க. இந்த சித்தர்கள், ஞானிகள்லாம் ஏன் பல ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கன்னு இப்ப தெரியுதா? நம்ம உடம்புக்குள்ள இருக்க அந்த உண்மையான அந்த சாபத்த வரமா மாத்துனாங்க அப்படின்னா, அவங்க தான் சித்தர்கள். அத சாபமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் மனிதர்கள். இது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ எப்ப பார்த்தீங்கனாலும், முடியிறப்ப பார்த்தீங்கனாலும், ஸ்டார்ட்டிங்ல பார்த்தாலும் ஒரு லைக்க போட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போங்க. ஏன்னா, உங்க லைக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். லைக்க போட்டுவிட்டு போங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஆ. இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்டின்னா, எல்லாருமே ஹேப்பி நியூ இயர் ப்ரோ, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு என்னென்னமோ விஷ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலா என்னைய பொறுத்தவரைக்கும் இது ஒரு நார்மல் டே தான். இருந்தாலும் நீங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கீங்க அப்டின்றதுக்காக, உங்க கூடயே நம்ம இருக்கோம்ல. ஸோ, நதி போற திசையிலே தான் போய் கரை சேரணும்னு சொல்லி எனக்கு யாரோ சொல்லிக் குடுத்த ஞாபகம். ஸோ, உங்க கூட சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் ஹேப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படியும் தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கு ஒண்ணு கொண்டாடுவீங்கல்ல, அப்பயும் வந்துடுறேன். ஓகே. பாப்போமா? டாட்டா. Who is this guy?